வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, சிவபுராணம் தொடர் சிந்தனையிலே இறுதி பாகமாக இன்றைய தினம் 15வது பாடலிலிருந்து கடைசி பாடலாகிய 19வது பாடல் வரைக்கும் சிந்தித்து நிறைவு பெற இருக்கின்றோம். பொதுவாக தத்துவ நூல்களின் விளக்கத்தை பேசுகின்ற போது இறைவனை துவைத பாவனையிலேயே பேசுவது பொதுவான ஆன்மீக சொற்பொழிவுகளிலே நாம் காண்கின்ற நிகழ்வு. ஆனால் ஞானிகளின் பார்வை என்ன என்பதுதான் நமக்கு பல கேள்விகளுக்கும் குழப்பத்திற்கும் ஒரு தெளிவான தீர்வாக இருக்கும். அதனால் நமது சிந்தனை முழுவதும் வேதாத்திரியத்தை மையமாக கொண்டு ஞானிகளின் அசல் பார்வையை மையமாக கொண்டு அத்வைத தத்துவத்தின் அடிப்படையிலே நாம் சிவபுராணத்தின் அனைத்து வரிகளுக்கும் விளக்கத்தை பெற்று வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் நிறைவு செய்யவும் இருக்கின்றோம். 15வது பாடல், அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் இல்லையுமாய், சோதியனே, துன்னிருளே, தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வாம் தம் கருத்தின் என்ற 5 வரிகள். ஒவ்வொரு வரியாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அன்பருக்கு அன்பனே. அன்பு என்பதுதான் தெய்வீகம். அன்பை மறந்துவிட்டால் தெய்வத்தை மறந்ததற்கே சமம். அதாவது கண்ணாசனுடைய அற்புதமான ஒரு பாடல். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான், அதில் 1000 பொருள் குவித்தான், அவரவர் நிலைமைக்கு விலையச் சொன்னான், அவரவர் தேவைக்கு வாங்கச் சொன்னான். அதாவது இறைவனே ஒரு நாள் மிகப்பெரிய கடையை விரித்தான் இந்த பிரபஞ்சம். அதில் ஆயிரக்கணக்கான வாழ்க்கை தேவைகளுக்கான பொருட்களை குவித்தான். எது எவ்வளவு இருந்தாலும் அவரவர் தேவைக்கு மேல் துய்ப்பது பாவம். ஆனால் அந்த பொருளுக்குரிய விலை, வசதி உள்ளவனுக்கு ஒரு விலை, வசதி குறைந்தவனுக்கு ஒரு விலை. ஆனால் பொருள் ஒன்றாக தஞ்சிருக்கணும். அப்படி திறக்கப்பட்ட கடையில் மக்கள் வெள்ளம் கூடியது. எதையும் வாங்கிட மனிதர் வந்தார். விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். அப்படி ஆன வியாபாரத்தில் கடைசியில் இறைவன் கணக்கெடுக்கிறான், ஸ்டாக் டேக்கிங். அப்படி எடுத்த போது பல பொருட்கள் முற்றிலும் தீர்ந்து போயிருந்தன. இன்னும் பல பொருட்கள் ஓரளவு விலை போயிருந்தன, பெருமளவு விலை போயிருந்தன, மீதம் கொஞ்சம் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் சீந்துவார் இல்லாமல் அப்படியே கிடந்தது. அது எந்த பொருள்? அதுக்கு கண்ணன் சொல்றாரு, எதையும் வாங்கிட மனிதர் வந்தார், விலை என்னவென்றாலும் அவர் தந்தார், இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை.
அன்புக்கு விலை இதயம்தான். அப்போ இதயத்தை விலையாய் தந்து அன்பை பெறவில்லை என்றால் அன்பு இல்லாத வாழ்க்கையின் பொருள் என்ன? என்ன இனிமையை தூக்க முடியும் அன்பு இல்லை என்றால்? அதனால் அன்பே சிவம், லவ் இஸ் காட் என்கின்றன எல்லா மத நூல்களும். அப்படி அன்பருக்கு அன்பனே, அன்புள்ள மனதில் நானேதான் அன்பு, அன்பே சிவம் என்று உணர்த்துகின்ற பெருமானே, யாவையுமாய் இல்லையுமாய் எல்லாமாக இருக்கிறாய், ஒன்றும் இல்லாமலும் இருக்கிறாய். எப்படி? சக்தி என்ற இறை துகள் முதல் மனித ஜீவன் வரை அனைத்து தோற்றங்களாகவும் நீயேதான் பரிணமித்தாய். இந்த பரிணாமம் தொடங்குவதற்கு முன்பு என்ன இருந்தது? நீ என்று வேறில்லை. ஆதி சிவமாகிய, வெட்ட வெளியாகிய, சுத்த வெளியாகிய, தில்லை அம்பலமாகிய உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இயங்குகின்ற அனைத்திற்கும் எல்லை உண்டு. எல்லை கடந்த பிறகு என்னாகிறது? நானே பெரும் புள்ளி என்று வாழ்கிறேன். இந்த மண்ணிலே நானே பெரும் புள்ளி என்று வாழ்கிறேன். நிரந்தரமாக என்ன? ஒரு நாள் நான் விரும்பாத முடிவை சந்திக்கின்றேன். முடிந்த பிறகு நான் என்ன ஆனேன்? ஆவதோர் பொருள் இல்லை. அறிவே நீ சத்தியம். நீ நிரந்தரம், நான் தற்காலிகம். எனவே ஒரு காலகட்டம் வரைக்கும் நான் பெரும் புள்ளியாய் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மறைந்தே போகின்றேன். மக்கள் மனதிலிருந்தும் மறைந்து போகின்றேன். அப்ப எல்லாமே ஒரு காலத்தில் இல்லாமல் போகின்றன. அதுதான் யாவையுமாய் இல்லையுமாய் எல்லாமாகவும் பிரபஞ்சத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஒரு காலத்தில் முடிந்து மீண்டும் இல்லாமலும் போகின்றாய். அப்ப இல்லாத ஒன்றே எல்லாமாகி மீண்டும் இல்லாமல் போகிறது. அதான் யாவையுமாய் இல்லையுமாய். திருப்புகழிலே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்கிறார் அருணகிரிநாதர். இப்படி இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே எல்லா பொருட்களுமாக இறைவன் மாறினான் என்றால் நாம் பார்க்கின்ற அனைத்தும் அதுவேதானே. இப்படி இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். இறைவனை காண முடியாது, காண முடியாது. தோற்றத்தை பார்த்தாலும் அசல் காண வேண்டும். அது கடினமே தவிர இயலாதது அல்ல. ரியலைஸ் தி அன்ரியலைசபிள் என்றார் ஓசோ. எப்படி? பிறை சந்திரன் வளர்ந்து பௌர்ணமி ஆவது போல் மக்கள் தம்முடைய பகுத்தறிவு என்ற குறை அறிவை வளர்த்து கொண்டால் அது பேரறிவாகி முழுமை அடைகின்ற போது இதுதான் ஆதிசிவம் என்பதை அனுபவத்தில் அறியலாம். சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. அடுத்த வரி. சோதியனே ஒளியாக சுடர்பவனே, துன் இருளே கும் இருட்டாய் மறைபவனே, தோன்றா பெருமையனே. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. ஆனால் மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி.
அடுத்து ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதி சிவமாகவும் படைக்கின்ற பிரம்மாவாகவும் காக்கின்ற விஷ்ணுவாகவும் முடித்து வைக்கின்ற ருத்ர சிவமாகவும் எல்லாமாக இருப்பவன் ஒரே பொருளாகிய நீதானே. இப்படி ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, என் மனதை விரித்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே என்பார் மகரிஷி. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன். மேன்மையுள்ள பேரின்ப ஊற்றா முன்னில் மிதக்கின்றேன். காப்பாய் இந்நிலை மாறாமல். இந்த பேரின்பம் மாறாதபடிக்கு காத்தள்ள வேண்டும் எந்தையே எம்பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. அடுத்த வரியில கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். சாதாரணமாக அறிய முடியாது. என்ன வேண்டும்? கூர்த்த மெய்ஞானம். எதையும் கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து பார்க்கின்ற அறிவின் திறம், பகுத்து அறிகின்ற திறம். அப்படி பகுத்து பகுத்து பார்த்து கொண்டே போகின்ற போது பகுக்க முடியாத ஒன்று வந்து சேரும். அதனுடைய பிறப்பு என்ன என்றால் அதுவும் பகுக்க முடியாத பேரிருளை. இப்படி கூர்த்த மெய்ஞானத்தால் மனம் நுணுகி நுணுகி இயக்கமற்று நின்று போகின்ற போது பெறக்கூடிய ஞானம், பழுத்த நிலை வரும் வரையில் கூர்த்த மெய்ஞானத்தின் மூலமாக அறிவு பழுத்த நிலை வரும் வரையில் இறைவா நீ வேறு நான் வேறு என்றிருந்தேன். ஆனால் தொடர்ந்து விடாமுயற்சியின் மூலமாக, சிறந்த பயிற்சியின் மூலமாக, குருவின் அருளால், உனது அருளால் நான் பதம் அடைந்தேன், பக்குவம் அடைந்தேன். அந்த பக்குவத்தில் உன்னோடு கலந்து விட்டேன். நீ வேறு நான் வேறு அல்ல இறைவா. ஒன்றே என்று உணர்ந்த போது பெற்ற பரமானந்தம், அந்த தெய்வீகமே நீ என்று அறிந்தேன். 16வது கவியில நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொளியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். 5 வரிகள். நோக்கரிய நோக்கே, அதாவது நோக்கு என்றால் பார்வை, நோக்க அரிய நோக்கே. பார்க்க முடியாத பார்வை எது? கண்களால் பார்க்கிறோம், இது பார்க்க முடிந்த பார்வை. பார்க்க முடியாத பார்வை என்ன? திருமந்திரம் சொல்கிறது, முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தலே ஆனந்தம். நீ பார்க்கின்ற அனைத்தும் அந்த பரம்பொருளின் தோற்றங்கள் தான், வடிவங்கள் தான். ஆனால் இத்தனையாய் மாறிய அந்த மூல பரம்பொருள், அந்த பரமசிவத்தை அறிகின்ற வழி என்ன என்றால் இந்த புறக்கண்களால் பார்க்கக்கூடியவை அல்ல. அது அகக்கண்ணால், ஞான பார்வையால் பார்க்கக்கூடியது. அதுதான் நோக்கரிய நோக்கே. அப்படி உணர்கின்ற போது என்ன தெரியவாகிறது என்றால், கண்ணாலே காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை. எப்படி
கண்கள் பார்க்கின்றன என்றால் பிணத்துக்கும் கண்கள் உண்டே. கோமா ஸ்டேஜில் படுத்திருக்கக்கூடிய நோயாளிக்கும் கண்கள் உண்டு. ஆனால் வந்தது யார் என்று அடையாளம் காண முடியவில்லையே. அப்போ கண்கள் பார்ப்பதில்லை, கண்கள் வழியாக அறிவாகிய சிவமாகிய நீதான் காண்கிறாய். அத நோக்கரிய நோக்கு. நினைப்பது நான் நினைக்கின்றோம், நினைப்பதே நான் அல்ல, நெஞ்சமாக இருக்கின்ற சிவமேதான். என் செயல் என்பதெல்லாம் இறைவா என்னுள் இருக்கும் உன் செயலே என என் மனதால் அறிய இயலாத நுண் அறிவு, நுணுக்கரிய நுண் உணர்வே. எவ்வளவு நுணுகி போனாலும் அதைவிட நுணுகி நிற்பது எப்படி? இப்போ ஒரு சொடுக்கு நேரம், வினாடி என்கின்றோம். இந்த வினாடியை 1000 பின்னமாக்கி மில்லி வினாடி என்றது விஞ்ஞானம். ஒரு மில்லி வினாடியை மேலும் 1000 பின்னமாக்கி மைக்ரோ வினாடி என்றது. பிறகு ஒரு மைக்ரோ வினாடியை 1000 பின்னமாக்கி நானோ வினாடி என்றது. மேலும் ஒரு நானோ வினாடியை பின்னமாக்கி 1000 பின்னமாக்கி பைக்கோ வினாடி என்றது. என்றால் எத்தனை பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி என்றால் பிரமிப்பான ஒரு கணக்கு வருகிறது. 1,00,000 கோடி பைக்கோ வினாடிகள் சேர்ந்தது ஒரு வினாடி. எப்படி முடிந்தது விஞ்ஞானத்தால்? இதுவே பிரமிப்பு. ஆனால் இதைவிட வியப்பானது என்ன தெரியுங்களா? இந்த பைக்கோ வினாடிக்கும் மூலப்பொருளானிய நுண் அதிர்வு அந்த சிவபரம்பொருள். இதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இப்படி புலன் கடந்த அறிவாக இருப்பது, புலன் கடந்த உணர்வாக இருப்பது. இப்போ ஒரு மின் விசிறி சுழல்கின்ற போது ஓசை வருகிறது. சாதாரண ஒரு 4 அடி 5 அடி ஆரமுள்ள இந்த விசிறி சுழல்கின்ற போது இந்த ஓசை என்றால் 25,000 மைல் சுற்றுலாவுடைய இந்த பூமியின் ஓசை என்ன? ஒரு நாளைக்கு 25,000 மைல் வேகத்திலே சுழல்கிறதே இந்த பூமி. ஓசை வருமா வராதா? கேட்கவில்லையே. அதனால் இல்லை என்று மறுக்க முடியுமா? எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அப்ப எப்படி அறிவது? தவத்தில் ஆழ்ந்து சென்று மனம் நுணுகி 7 முதல் 1 என்ற அலை வேகத்தை தொடுகின்ற போது இந்த பூமி சுழல்கின்ற ஓசையை புலன் கடந்த அறிவால் அறியலாம். அவ்வளவு பெரிய சத்தத்தோடு இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. நம்முடைய காதுகளுக்கு எட்டாது. காரணம், இந்த காதின் கேட்கும் திறம் என்பது 20 ஹெர்ட்ஸ் முதல் 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான். 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போனாலும் கேட்காது, 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போனாலும் கேட்காது. அதனால் புலன் கடந்த அறிவால் அனைத்தையும் அறியலாம். அந்த புலன் கடந்த அறிவு 13 முதல் 8 அலைச்சொல் இருக்கின்ற பரமாத்ம நிலை. அப்படி நுணுக்கரிய நுண் உணர்வாக இருப்பது அந்த பேரிருவாகிய சிவபரம்பொருள். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கு எங்கே போகிறது, வரவு
எங்கிருந்து வருவது? புணர்வு எதனோடு கலப்பது? இருப்பது ஒன்றே. அப்போ எங்கேயும் போக முடியாது, எங்கிருந்து வரவும் முடியாது, எதனோடு கலக்கவும் முடியாது. அதற்குள்ளேயே அனைத்து நிகழ்கிறது. அதுதான் ஓஷோ மிக அருமையான ஒரு சாமியத்தை சொன்னார். கணவன் மனைவி கலவியில் பெறுவது சிற்றின்பம். இந்த கலப்பினால் பெறக்கூடிய இன்பத்தை மனைவியின் துணையில்லாமல் கணவனும், கணவனின் துணையில்லாமல் மனைவியும் தனித்தனியே பெற முடியும் என்றால் அது தியானத்தின் வழியாக பெறக்கூடிய பேரின்பம் என்கிறார். இப்படி தனக்குள்ளேயே தன்னை காண்கின்ற புணர்வு, சுத்த வெளியாகிய ஆதிசிவம் எங்கிருந்தும் வரவில்லை, வேறெங்கும் போவதும் இல்லை, எதனோடும் கலப்பதும் இல்லை, தனக்குள்ளேயே அது கலப்புறுகிறது. அடுத்து காக்கும் என் காவலனே. இப்போ நான் என்று பேசுகின்ற போது துவைத்தம், நான் வேறு சிவம் வேறாக பார்க்கிறேன். ஆனாலும் காக்கும் என் காவலனே, இந்த உடலுக்குள்ளாக இருந்து கொண்டு அந்த பரம்பொருள் காக்கவில்லை என்றால் இந்த உடம்பும் ஆத்மாவும் எவ்வளவு நேரம் இணைந்திருக்க முடியும்? ஊட்டுவிக்கின்றாய் உண்ணுகின்றேன், உறங்குவிக்கின்றாய் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவிக்கின்றாய் ஆடுகின்றேன், அந்தோ இச்சிறியேனால் ஆவதுதான் என்னே. அதை புரிந்து கொள்வதுதான் ஞானம். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உணவு தந்து காக்கும் தயாளன், காக்கும் என் காவலனே. அடுத்து காண்பறிய பேரொளி, காண்பதற்கு அரிதான பேரொளி. எப்படி? சூரியனின் ஒளியையே சந்திக்க இயலாத மனித விழிகள், நேருக்கு நேராக சூரியனை பார்க்க முடியுதா நம் கண்களால்? அப்படி இருக்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை சூரியன்கள், எத்தனை கோள்கள், எத்தனை இயக்கங்கள், எத்தனை சக்தி மிக்க ஒளி அலைகள். இப்படி பேரொளியாகிய உன்னை எப்படி காண முடியும்? காண்பறிய பேரொளியே. சிற்றின்பத்தையே தாங்க முடியாத என் புலன்கள். நிறைய சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, முடியலையே. நிறைய அனுபவிக்கணும்னு ஆசையாக இருக்குது, முடியலையே. அப்போ சிற்றறிவின் இன்பத்தையே தாங்க முடியாத என் புலன்கள் உனது பேரறிவின் இன்பத்தை எப்படி தாங்க முடியும்? அந்த சிவப்பொருளாகிய பேரறிவின் தரிசனத்தில் தோன்றுகின்ற பேரின்பத்தை எப்படி நம்மால் தாங்க முடியும்? அதான் காண்பறிய பேரொளியே. அடுத்து ஆற்றின்ப வெள்ளமே அத்தா. ஆற்றின்ப வெள்ளமே, வற்றாத ஜீவநதிக்கும் மூலமாகிய இன்ப ஊற்று என் தந்தையாகிய சிவம். மிக்காய் நின்ற, ஆழ்ந்து அகன்று ஓங்கி உயர்ந்து பெரும் பாழாய் விளங்கும் எல்லையற்ற பரவெளியே, வெட்டவெளியே, மெய்ப்பொருளே. மிக்காய் நின்ற, எந்த கணக்குக்கும் கணிப்புக்கும் எட்டாத மிகுதிப்பட்டு நிற்கக்கூடிய பரம்பொருள். தோற்ற சுடர் ஒளியாய், நான் என்ற தோற்றமாய் வடிவாய் வண்ணமாய் இருப்பவனே தோற்ற சுடர் ஒளியாய். சொல்லாத நுண் உணர்வாய், எனக்குள் மனம் கடந்த நுண்ணிய உணர்வாக இருப்பவனே
நுண்மைக்கும் நுண்மையானவனே. அடுத்த கவியில், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. முதல் வரி, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து. இந்த பிரபஞ்சத்தில் மாறாத ஒன்று உண்டா? சேஞ்ச் அலோன் இஸ் பர்மனன்ட் என்பார்கள். மாற்றமே நிலையானது என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகின்ற இந்த பிரபஞ்சம் நித்தம் நித்தம் மாறுகின்ற எண்ணற்ற பேதப்பட்ட வடிவங்களாய், தோற்றங்களாய், ஜீவன்களாய் இயங்குபவனே. எங்கெல்லாம் பார்க்கலாம்? காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே தான் அறிவான். கண்ணதாசன் வரிகள். என்னை அவனே தான் அறிவான். அடுத்த வரியில், அறிவாம் தேற்றேனே தேற்ற தெளிவே. எப்படி? அறிவு, அறியும் திறன், அறிந்த தெளிவு, அறிந்தவன், அறியப்பட்டவன். யாரு? யார் யாரு? எல்லாம் ஒரே மூலப்பரம்பொருளாகிய ஆதிசிவமே. எல்லா வேஷமும் அதுவே தான் போட்டுட்டு இருக்கு. அவனல்லால் புவி மேலே அணுவும் அசையாது. அவனை அறிகின்ற அறிவும் அவனேதான். அதை என்னை அவனே தான் அறிவான். அறிவு, அறியும் திறன், அறிந்த தெளிவு, அறிந்தவன், அறியப்பட்டவன், அனைத்தும் அவனின்றி வேறில்லை. அறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. என் சிந்தையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. நான் என்பது யார்? எனது சிந்தனை எங்கிருந்து வருகிறது? மூலப்பொருள் எது? இந்த கேள்விகளாகவும் கேள்விகளுக்கு விடையாகவும் வருகின்ற ஓஜஸ் சத்து என்கின்ற தெய்வீக அமுதமே. இது வாயால் உண்ணக்கூடிய அமுதம் அல்ல. மெய் உணர்வால் அறிவை அறிந்த பேரின்பத்தில் அனுபவிக்கக்கூடிய அமுதம். ஜீவாந்த பேரமுதின் பிறப்பிடமான ஆதிசிவம். சிந்தனையுள் ஊற்று. அந்த ஓஜஸ் சத்து மூலாரத்திலிருந்து துரியம் வரைக்கும் பயணிக்கின்ற ஜீவாந்த தன்மாற்றத்தில் அது ஓஜஸாக வெளிப்பட்டு சிந்தனை திறவாகவும் அனைத்தும் தூக்கின்ற அறிவாகவும் செயல்படுகின்றது. ஆனால் அது வாயால் சுவைக்க முடியாது, கண்களால் பார்க்க முடியாது, வாசனையால் உணர முடியாது, ஓசையால் கேட்க முடியாது. புலன் கடந்த அமுதம் அது. என் சிந்தையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே. அந்த அமுதத்துக்கு சொந்தக்காரன் பேரறிவாகிய தெய்வம். வேற்று விகார விடக்கு உடம்பின் உள் கிடப்ப. அடுத்த வரி, வேற்று விகார விடக்கு உடம்பு உள்கிடப்ப. நீயே பின்னப்பட்டு, பிரிவுபட்டு, வேறுபட்டு இந்த பிரபஞ்சமாக எண்ணற்ற தோற்றங்களாய் இயங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் உடம்பாகவும் இருக்கின்றாய், ஆத்மாவாக இருக்கின்றாய். இப்படி நீயே பின்னப்பட்டு, பிரிவுபட்டு, வேறுபட்ட விடக்கு என்னும் சதையால் ஆன என் உடம்பின் உள்ளே உரைபவனே. விடக்கு என்றால் சதை, ஊத்தை சடம் சொல்லுவாங்களே, அது மாதிரி தோலால் மூடப்பட்ட இந்த உடம்பு, அதற்குள் ஆத்மாவாக உரைபவனே.
என் ஜீவாத்மாவுக்கும் உட்பொருளாக பரமாத்மாவாக, அதற்கு உட்பொருளாக பிரபஞ்சமாக பிரம்மமாக, அதற்கு உட்பொருளாக சக்தியாக இறைத்துகளாக, அதற்கு மூலப்பொருளாகிய சுத்த வெளியாகிய பின்னப்பட்ட சிவமே எனக்குள் இருக்கின்றாய். இப்படி வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப. அடுத்த வரி, ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. ஓங்காரம் முதல் நாள் விளக்கத்தில் சொன்னோம். இந்த உடலுக்குள் காற்று பயணிக்கின்ற வடிவம் ஓம். ஓ அப்படி 7 உயிர் மையங்கள் வழியாக ஓ என்ற மௌன வடிவாய் என்னுள் சப்த மையங்களாய் ஓங்காரமாய் நீயே இருப்பதை அறியாமல், கொந்தளிக்கும் என் மனதை ஆற்றத் தெரியாமல் தவித்தேன இறைவா சிவபெருமானே. ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. 18வது கவியில், போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார், மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே, தில்லை உள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. 5 வரிகள். முதல் வரி, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார். இறைவா, உன்னை, உன் பெருமைகளை, உன் சிவபுராணத்தை, உன் பரிணாம வரலாற்றை எண்ணி எண்ணி போற்றி போற்றி புகழ்ந்து 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 பாடி படித்து அப்படி என் வாழ்நாளை கழிக்கின்ற போது இந்த லௌகிகம் என்ற மாய வலையில் சிக்காமல் வாழ்ந்ததனால் காணல் நீர் போன்ற பொய்யானவை எல்லாம் மறைந்து போக மெய்ப்பொருளாகி உன்னை கண்டேன். போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார். அவங்க தான் மெய்கண்ட நாயனார். அடுத்த வரி, மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே. மகரிஷி சொல்லுவாங்க, வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே என்னை மறந்தேன், எந்த வினை மறந்தேன், உனை மறந்தேன் இறைவா. ஆனால் நீ என்னுள் நிறைந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்தாய் இறைவா. அதாவது அந்த இறைவனின் பெரும் கருணை அது எப்படி என்றால், துன்பத்தை சந்திக்கின்ற போதெல்லாம் நமக்கு சலிப்பும் வெறுப்பும் தவிப்பும் வரும். உண்மையை உணர்ந்தால் பைபிளில் சொன்னதைப் போல துன்பப்படுபவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி? இந்த துன்பத்தை தந்து இது ஏன் வந்தது என்று சிந்திக்க வைக்கின்றான். அப்படி சிந்திக்கின்ற போதுதான் தெய்வ நீதி புரிகிறது. அந்த நீதிக்கு மூலம் தெய்வம் என்று அறிய முடிகிறது. எனவே அந்த இறைவனின் கருணை நமக்கு துன்பத்தை தந்து ஆட்கொள்ள வருகின்றது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? துன்பம் வருகின்ற போது மருத்துவரை, வழக்கறிஞரை, ஜோதிடரை, பூசாரியை என்று நாடுகின்றோமே தவிர தெய்வத்தை நாடவில்லையே. துன்பம் வந்தபோது தெய்வத்தை நாடி இருந்தால் அவன் காட்டியிருப்பானே இதுதான் வழி என்று, இதுதான் காரணம் என்று. அந்த காரணத்தை பரிகாரமாக்கி செய்கின்ற வியாபாரம் இறைவா, என்ன கொடுமை இது. அடுத்து, கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே. கள்ள புலனைந்தும் கால மணிவிளக்கே
என்கிறது திருமந்திரம். 2 கோணத்தை காட்டுகிறார் திருமூலர். புலன்கள் இல்லை என்றால் வாழ்க்கை ஏது? இந்த உடம்பிலே மெய்வாய் கண்மூக்கு செவி இல்லை என்றால் என்ன பயன்? வாழ்கிறேன் என்பதன் பொருள் என்ன? ஆனால் அந்த வாழ்கிறேன் என்ற அனுபவத்தில் மறுபக்கம் திறக்கப்படுகிறது. என்ன? பெற்ற அனுபவங்களிலே மனம் சிக்கி விடுகிறது. அந்த இன்பத்தை மேலும் 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 தூக்க வேண்டும் என்று பைத்தியமாகிறது. அப்போ பித்தம் தலைக்கேற காரணம் என்ன என்றால் கள்ளப்புலன். இந்த புலன்கள் என்னை வஞ்சித்து விடுகின்றன. இது சுகம், இது சுகம், இது சுகம் என்று எடுத்து காட்டி 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 அந்த ஆசையின் பின் இழுத்து போகின்ற அவலத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அப்போ ஒரு கோணத்தில் திருட்டு புலன், கள்ளப்புலன், மறு கோணத்தில் காலாமணி விளக்கு, லைட் ஹவுஸ், தொலைதூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கு போல் தொலைந்து போன வாழ்க்கையிலே இதுதான் மெய்ப்பொருள் என்று அடையாளம் காட்டுகின்றவன் இதே புலன்கள் தான். அந்த புலன்களை பற்றி கொண்டு பின்னோக்கி ஆராய்ந்தால் புலன்களாகவும் புலன் ஊடாக இன்பங்களாகவும் வெளிப்பட்ட அனைத்தும் அதே ஆதிசிவப்பொருளே என்பதை அறியலாம். இப்படி கள்ள புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே, அதை அழிக்கின்ற திறம், இந்த மயக்கத்திலிருந்து தெளிவிக்கின்ற வைத்தியம் யார் பார்க்க முடியும் என்றால் அந்த வைத்தீஸ்வரனே. மயக்கத்தில் சிக்க வைக்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற மாய புலன்கள் கொண்ட உடலின் பந்த கட்டுகளை அழிக்க வல்ல பரம்பொருளை. சாமி சொல்லுவாங்க, அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு. அந்த அறிவாக விளங்குகின்ற பராபரமே கள்ள புலக்குரம்பை கட்டளைக்க வல்லானே. அடுத்தவரே நல் இருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. நல் இருள், இருட்டோ இருட்டு, கும் இருட்டு, எது? சுத்தவெளி. அந்த சுத்தவெளிக்குள்ளேயே நட்டம் பயின்று ஆடும் நாதனே. இறைத்துகள் முதல் நான் என்ற மனிதன் வரை மண்ணிலிருந்து வெளிப்படுகின்ற புல்லை போல் எண்ணற்ற தோற்றங்களாக ஜீவன்களாக வெளிப்பட்ட ஆதிசிவமே. காற்று வந்தால் மரம் அசையும். காற்றை கண்டதுண்டா? வீதி எங்கும் புல் முளைக்கும். விதையை கண்டதுண்டா? கடல் நீரை மேகம் வாங்கும். கண்கள் பார்த்ததில்லையே. காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதில்லையே. வீதி எங்கும் புல் முளைக்கும், விதையை கண்டதில்லையே. கடல் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்ததில்லையே. என் உடலுக்குள்ளே உள்ளமாக நட்டம் பயின்று ஆடும் நாதனே, உன்னை கண்டதில்லையே. ஆனால் நீ என்னை ஆட்கொண்ட பின் இந்த உண்மைகளை உணர்ந்தேன். நல்இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, இந்த உண்மைகளை உணர்ந்தேன். அடுத்தவரே தில்லை உள் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. தில்லை என்ற இந்த பிரபஞ்சத்தில் திரு விளையாடல்களை நிகழ்த்துகின்ற நடராசனே, மனித உச்சியில் தென்புலமாக பிரம்மரந்திரமாக உன்னை அறியக்கூடிய வாயிலாக அமைந்த தென்பாண்டியனே, தென்னவனே. தில்லை உள் கூத்தனே, இந்த பிரபஞ்சத்திற்குள் ஆடுகின்ற நடனம் அந்த நடராசன். தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி என்றால் தென்புலமாகிய நமது துரியம் உச்சி. அதில்
இயக்குகின்ற, உணர்கின்ற, உணரப்படுகின்ற அறிவாக இருப்பவனே. நம்ம சமுதாய வழக்கில் மன்னவன், தென்னவன், வானவன், தானவன் என்ற 4 வார்த்தைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவை 4ம் மனித வாழ்வின் 4 படித்தளங்களை குறிப்பிடுகின்றன. எப்படி? மண்ணில் விளைந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என வாழ்வது மன்னவன். மண்ணில் விளைந்த பொருள் சார்ந்த வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கையே சாஸ்வதம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை மன்னவன். மனமறிந்து தவம் பயின்று மனமடங்கி உச்சியில் நிலைத்த வாழ்க்கை தென்னவன். எண்ணில் மட்டுமல்ல, விரிந்த வான்மண்டல் முழுவதும் நீயே இறைவா என உணர்ந்து லயித்த நிலை வானவன். சக்திகலம். தற்பரனாக உன்னை என்னுள்ளும் புறமுமாக உணர்ந்து கலந்த நிலை தானே அவனாக கண்ட நிலை தானவன். தில்லை அம்பலம். புலன் அறியாதவற்றையும் அறியச் செய்யும் அறிவு. இப்படி மன்னவன், தென்னவன், வானவன், தானவன், இது அறிவின் படித்தளங்கள். மன்னவனாய் பிறந்தவன் தானவனாய் மாற்றம் பெற வேண்டும் என்ற தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை பிரம்ம வித்தை. அப்படி அறிகின்ற போது ஏற்கனவே சொன்ன கருத்துக்களில் ஒரு புதிய கோணத்தை சந்திக்கின்றோம். காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்டதில்லையே. இப்போ ஞானம் பெறுகின்ற போது என்ன விளக்கத்தை பெறுகின்றோம்? காற்று வந்தது, மரம் அசைந்தது, காற்றை கண்ட தில்லையே, தில்லை அம்பலமே. அப்போ கண்கள் காணவில்லை, கண்களுக்கு ஊடாக இருக்கின்ற அறிவாகிய தெய்வம் காண்கிறது. காற்று வந்தால் மரம் அசையும், காற்றை கண்ட தில்லையே, தில்லை அம்பலமே. வீதியெங்கும் புல் முளைக்கும், விதையை கண்ட தில்லையே, தில்லை அம்பலமே. கடல் நீரை மேகம் வாங்கும், கண்கள் பார்த்த தில்லையே, தில்லை அம்பலமே. இப்படி அறிவாகிய நீயேதான் என் புலன் வழி வாழ்கிறாய், உணர்கிறாய். கடைசி கவி, அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. முதல் வரி, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. துன்பங்களில் துடிக்கும் அல்லல் பிறவி இந்த மனித வாழ்க்கை. வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் வந்ததில்லை, எனினும் பிறந்து விட்டோம். நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா? இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா? இந்த விருப்பமில்லாத பிறவி தொடரிலிருந்து விடுதலை பெறும் வழிதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி நிலை. குண்டலினி யோக தியானத்தின் மூலம் ஓ என்ற சப்த மையங்களை கடந்து துரியாதீதத்தில் நிலைக்கின்ற போது எடுத்த மனித பிறப்பு எய்திவிடும் முழுமை பேறு. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அடுத்த வரி, சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ். சொல்லற்கு அறியானை, இப்படியன், இந்நிறத்தன், இவ்வண்ணத்தன், இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாத மூலப்பரம்பொருள். கண்டனவெல்லாம் மௌன உரு வெளி, அதாகவே கருதி அஞ்சலை செய்குவோம். சுத்த வெளியாகிய ஆதி சிவத்திடம் சரணடைந்து அவனது திருநாமத்தை உச்சரித்து அவனது தேவ நீதியை மதித்து வாழ்வதே பிறவி பயன் என்று உணர்ந்தவன் பக்குவமடைகின்றான்.
அடுத்த வரி, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். மிக முக்கியமான கருத்து, அடிப்படையான ஆழமான கருத்து, வாழ்க்கையில் இடித்துரைக்கின்ற கருத்து. என்ன? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எத்தனை சடங்குகள், எத்தனை சம்பிரதாயங்கள், பொருள் தெரியுமா? சொன்னார்களா? விளங்கி கொண்டோமா? விளங்கித்தான் வாழ்கிறோமா? ஏதோ பட்டினத்தான் சொல்லுவார், கையொன்று செய்ய கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக நாவொன்று பேச, புழால் கமழும் மெய்யொன்று சார, செவியொன்று கேட்க, விரும்பும் நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்ளுவாய் வினைத்தவன் என்னார். நான் செய்கிற பூசையை நீ எந்த கணக்கிலையா வர வைப்ப? மந்திரம் பேசிக்கிட்டே அந்த தத்தெடுன்றான், மந்திரம் பேசிக்கிட்டே அதை கொளுத்துன்றான். இது இடையில் வந்த வார்த்தைக்கு இப்போ எந்த கணக்கில் சேர்க்குது? மந்திர கணக்கிலையா இல்லை மாங்காய் மடையும் கணக்கிலையா? இதில் சேர்க்குது இது. அப்போ சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எதை செய்கின்றோமோ, எதை சொல்லுகின்றோமோ, பொருள் உணர்ந்து சொல், பொருள் உணர்ந்து செய். வாழ்க்கை பொருள் உணர்ந்து வாழ்ந்துவிடு. இந்த சிவபுராணத்தின் உட்பொருள் என்ன? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். சிவபுராணம் தினமும் கேட்கலாம், பாடலாம், படிக்கலாம். பொருள் தெரிந்ததா? விளங்கியதா? அப்படி விளங்கினால்தான் பயன் பெற முடியும். அப்ப சிவ புராணம் என்றால், புராணம் என்ற சொல்லுக்கு பொருள் பூர்வீகம், வந்த வரலாறு, அறிவின் பயணம், த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ். அந்த சிவமே இந்த சிவனாகிய வரலாறு, அந்த பரம்பொருளே இந்த பிண்டமாக வாழ்கின்ற வரலாறு. தற்பரனாக உன்னை என்னுள் உணரப்பெற்றேன் என்ற முக்தி நிலைக்கு வழிகாட்டுவது. இந்த சிவபுராணத்தை உணர்ந்து ஓத வேண்டும். ஆதி சிவமாகிய சுத்த வெளியாகிய பேரறிவே எழுச்சி பெற்று விண்ணாகி உயிராகி சிவனாகி நானாகி வந்த சரித்திரத்தையும் இவற்றோடு தெய்வ நீதி என்ற தர்மம் இணைந்திருப்பதையும் உணர வேண்டும். உணர்ந்து ஒழுக்கத்தோடு வாழ்வதே பொருள் உணர்ந்து சொல்லுவது. எனக்கு சிவபுராணம் தெரியும் என்று சொன்னால் அந்த சிவனின் ஆகம நெறிப்படி வாழ்கின்ற வழி தெரியும் என்று பொருள். அப்படி வாழ்கிறேன் என்ற சத்தியம் இல்லை என்றால் வாழ்க்கை தோற்றுவிடும். அப்படி வாழ்பவர்கள் செல்வர். எங்க? சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். அந்த சுத்த வெளியில் இருக்கின்றார்களே சிவபுரம், சக்தி களம், சிவகலம். அந்த சுத்த வெளியாகிய சிவபுரத்தின் உள்ளார் சிவன் அடிக்கீழ். அந்த சிவபெருமானின் திருவடி கீழ் என்றால் அவருடைய தெய்வ நீதியின் கீழ் வாழ்கிறார்கள். அப்படி ஓதுவதால் பெறக்கூடிய அனுபவத்தின் மூலம், சுய அனுபூதியின் மூலம் சிவபுரமாகிய சுத்தவெளியோடு இணைவார்கள். இந்த தெய்வீக இணைப்பில் தர்மத்தை பின்பற்றி வாழ்ந்தும் பிறருக்கு போதித்தும் நிறைவு பெறுவார்கள். பல்லோரும் ஏத்த பணிந்து இத்தகைய தட்சிணாமூர்த்தியை, குரு பிரானை, ஆன்றோனை மக்கள் பணிந்து பின்பற்றி பயனடைய வேண்டும். பொறுப்புள்ளவர்கள் பயனடைவார்கள், பொறுப்பற்றவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள். இத்தகைய குரு பரம்பரையில் வந்த பகவான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறார், மலரே நீ யார் என கேட்டால் மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். ஆதியின் அசைவே பரம அணு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறு இல்லை. ஒவ்வொரு பொருளும் முதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. இதுதான்
சிவபுராணம். ஆதி சிவமே அனைத்துமானதில் மாற்று கருத்து இல்லை. எல்லா மத நூல்களும் அந்த பரம்பொருளை இல்லமாக மாற்றம் பெற்றது என்ற கருத்தில் முரண்படவில்லை. ஆனால் குழப்பம் எங்கே என்றால், அந்த ஆதி பரம்பொருளாகிய சிவத்தை நடராஜனாக, லிங்கமாக மற்றும் பல்வேறு தோற்றங்களில் உருவத்தில் நம்புவதும் தேடுவதும் தான். அப்படி தேடினால் கிடைக்குமா? நமது உடலின் பூர்வீகமே கண்களால் காண முடியாத, கருவிகளால் அளக்க முடியாத, எண்களால் கணிக்க முடியாத, மருத்துவ அறிவாலும் அறிய முடியாத சிறு சேர்க்கை தானே நம்முடைய கர்ப்பம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தரைத்த இந்த உடல் உண்டு என்று காண முடியாத, இல்லை என்று மறுக்க முடியாத, வளர்ந்த பிறகு ஐயமில்லாத தோற்றம் தானே இந்த உடம்பும் வாழ்க்கையும். இப்படி இருக்கின்ற ஒன்றையே அரூபம் ரூபம் என்று உண்டா இல்லையா என்ற பட்டிமன்ற தலைப்பாக இருக்கின்ற போது, எல்லாமாகிய யாவையுமாய் இல்லையுமாய் இருக்கின்ற அந்த ஆதி சிவத்தை எப்படி நம்ம தேடுவது? புலன் கடந்த அறிவால். இதேபோல் ஆதி சிவம் உருவம் அல்ல, தூய பரம்பொருள், சுத்தவெளி, பரிசுத்த ஆவி, அல்லாஹ். அரூபமான அப்பொருளே ஈஸ்வரனாக எழுச்சி பெற்று அனைத்துமானது. இந்த வரலாற்றில் தோன்றியதுதான் தெய்வ நீதி, இயற்கை சட்டம். அந்த விதியை மதித்து வாழ்வதே சொல்லிய சிவபுராண பாட்டின் பொருள் உணர்தல். தெய்வத்தை அனுபவத்தில் உணர்வதும், தெய்வ நீதியை மதித்து ஒழுக்கம் காத்து வாழ்வதும் இனிமையான வாழ்வுக்கு அடிப்படை என்பதே சிவபுராணத்தின் உட்கருத்து. உணர்ந்து பயன் கொள்ள வேண்டும். ஞானம் பெறும் வரைக்கும் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் விக்கிரகம்தான் கடவுள் என வணங்குகின்றோம். ஞானம் பெறுகின்ற போதோ அது கடவுள் இல்லை என்று மறுப்பது இல்லை, இதுவும் கடவுளை என்று ஏற்கிறேன். பக்குவம் அடைகின்ற வரைக்கும் இதுதான் கடவுள் என்றேன். ஞானம் பெற்ற பிறகு இதுவும் கடவுளே என்கின்றேன். கடவுள் இல்லை என்ற மறுப்பு வார்த்தையே கிடையாது. அது முட்டாள்தனமான கொள்கை, தெளிவில்லாத, ஆராய்ச்சி இல்லாத ஒரு தர்க்கவாதம். அது வெற்றி பெற முடியாது. எனவே தெய்வம் இல்லை என்ற கருத்துக்கே இடம் இல்லை. எப்படி இருக்கிறது என்ற கருத்திலே தான் குழப்பம். காரணம் என்ன என்றால், தவம் செய்யவில்லை. எனவே சுவாமி சொல்லுவாங்க, 7 வயதில் மார்கழி மாதம் குளிர் விநாயகனுக்கு குளிர்மை என்று எண்ணி வெந்நீரில் குளிப்பாட்டினார். 35 வயதில் ஞானம் பெற்றபோது சொல்கிறார், 7 வயதில் வணங்கினேனே, அதற்கும் ஞானம் பெற்ற பிறகு இப்பொழுது வணங்குகிறேனே, இதற்கும் நான் பேதம் காணவில்லை. அதுதான் கடவுள் என்பதற்கும் இதுவும் கடவுளை என்பதற்கும் பேதம் இல்லை. அறிவின் பக்குவம் எது? இதை இந்த சுத்த வெளிதான் கடவுள் என்பதை கண்ணாசுரை பாடல்களில் கூட ஒரு 4 வரிகள் சொல்கிறேன். நீண்ட மதிச்சுவரும் நெட்ட நெடும் கோபுரமும் சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. சுத்தவெளி வார்த்தையை வேத்திரி மகர்ஷி தான் பயன்படுத்தினார் அதிகமாக. இது எப்படி கண்ணதாசனுக்கு வந்தது? நீண்ட மதிச்சுவரும் புரியுது, நெட்ட நெடும் கோபுரமும் புரியுது, சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே.
விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே, வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. ஒரு வேதத்திற்கு நிகரான 4 வரிகள் கண்ணதாசனின் வரிகள். சூழ்ந்து மறைத்திருக்கும் சுத்தவெளி பொற்சபையே. பொற்சபை தில்லை அம்பலம். சிற்றம்பலமாக இருக்கின்ற மூலம்தான், இந்த தோற்றம்தான் தில்லை அம்பலமாக விரிந்து அதற்கு மூலமாகிய சிவப்பொருளாக இருக்கிறது. விளக்குக்கும் விளங்காத விளக்கம் இல்லா சத்தியமே. எந்த வார்த்தையினால் அதை விளக்கி சொல்ல முடியும்? எந்த மொழியின் மூலம் விளங்கிக் கொள்ள முடியும்? அவனது மொழி மௌனம். அந்த மௌனத்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும் அவனது பூர்வீகத்தை. வெறும் கல்லாய் வீற்றிருக்கும் வினை கடந்த தத்துவமே. பார்ப்பதற்கு வெறும் கல். எது? அந்த விக்கிரகம். அதற்குள் ஒரு இயக்கம் உண்டு. அது என்ன இயக்கம்? பிரபஞ்சத்தின் ஆற்றல் கலசத்தின் வழியாக உள் இறங்கி பிரம்மரந்தத்தின் வழியாக விக்கிரகத்தில் பட்டு விக்கிரகத்தின் அடியில் இருக்கின்ற செப்பு தகட்டிலே பதிவாகிறது பிரபஞ்ச சக்தி. அப்படி பதிந்த ஆற்றல் சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தனின் உள்ளத்திலும் கலக்கிறது. இதுதான் வினை கடந்த தத்துவம். அது வெறும் கல்லாக இல்லை, வெறும் விக்கிரமாக இல்லை, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தத்துவம். பிரபஞ்ச சக்தி இங்கே வருது, இந்த சக்தி மனிதனுக்குள்ள பக்தர்களுக்குள்ள போகுது. அப்போ இந்த சக்தி அறிந்தால் நாம் வணங்குகின்றோம். அறிந்து வணங்கினால் பலன் அதிகம். அறியாமல் சுற்றினால் பலன் உண்டு, மிக குறைவு. அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த நீண்ட விளக்கம். இதை புரிந்து பயன் கொள்ள வேண்டும். வையமெல்லாம் வாழட்டும், வாழ்க்கை நலம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு, வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளங்கள் ஒன்றுபட. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதோடு இந்த சிந்தையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.